எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல புதுசா மேரேஜ் ஆன நம்ம ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக அவரோட கிராமத்திலேயே சொந்தமா ஒரு வீடு வாங்கி ஆட்களை வச்சு தன்னோட பொருட்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வயிறறிஞ்சு போய் ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகிடுறாங்க. தென் ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உனக்காக உன்னோட ஊர்லயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அதனால நீ உடனே இந்த ஃபிஷிங் போட்ல இருக்கிற உனக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஷிஃப்ட் ஆகிடுன்னு சொல்லவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஆளு குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் பார்த்தா அதுக்குள்ள அங்க வெண்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போதிய பண வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ ஹீரோவை ஏமாற்றி அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கிட்டு வந்துட்டியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இந்த வீட்டை நான் என்னோட சொந்த பணத்தில் தான் வாங்கினேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெண்லியோட அம்மா விடாமல், எப்படி உன்னால இந்த ஊர்லயே ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை தனியா இருந்து வாங்க முடியும், கண்டிப்பா நீ ஹீரோவை ஏமாத்தி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவே அங்க வந்துடுறாரு. போயும் இப்படி ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துட்டியே, இந்த காசு மட்டும் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணிருக்கலான்னு வெண்லி அம்மா சொல்ல, நிஜமாவே ஹீரோயின் தன்னோட பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான்னு ஹீரோ உண்மையை சொல்லிடுறாரு. வெண்லியோட அம்மா அந்த ஊர் மக்கள் யாராலையுமே இதை நம்ப முடியல. ஆனா இந்த வெண்லி ஹீரோயினை டேமேஜ் பண்றதுக்காக, நான் உன்னை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எந்த வேலைக்கும் போகாம நீ 2 குழந்தைங்களை வளர்த்திருக்க, பிளஸ் ஆடம்பரமான கார்ல வந்து இறங்குற, இப்ப ஊருக்கு நடுவுல ரொம்ப பெரிய வீட்டை வாங்கிட்ட, நிஜமாவே நீ கிரேட் தான்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசவும், எந்த ஒரு வேலைக்கும் போகாம எப்படி இந்த பொண்ணு இவ்ளோ பெரிய வீட்டை வாங்கினான்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீ ஏதோ ஒரு பெரிய பணக்காரன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அதனாலதான் உன்னால இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ முடியுது, பாத்தியாப்பா யூச்சன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்துட்டியேன்னு வெண்லியோட அம்மா ட்ரிகர் பண்ண பாக்குறாங்க. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம ஒருத்தரை பத்தி இப்படி தப்பா பேசுறது ரொம்ப பெரிய பாவம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைங்க கூட இந்த வீட்டுல தான் வாழ போறோம், அதனால நம்ம எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப எந்த பிரச்சனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்கக்கூடாதுன்னா இப்படிலாம் தப்பா பேசாதீங்க, என்னோட ஒய்ஃப் கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் நல்ல முறையில பேசி பழகுங்க, இப்ப இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்லும்போது, ஒரு நிமிஷம், என்னோட பேரு பூலான், நான் சொந்தமா பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கிறதுனால தான் என்னால இந்த பெரிய வீட்டை வாங்க முடிஞ்சுது. முக்கியமா என்னோட மாமியார் இப்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நாளைக்கே அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்துட்டா அவங்களால அந்த சாதாரண போட்ல தங்க முடியாது, அங்க எந்த வசதியும் இல்ல, அதனாலதான் நான் அவங்களுக்காக இந்த வீட்டை வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் யாராவது என்னை பற்றி தப்பாவோ இல்லை அசிங்கமாவோ பேசுனாங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்னு வார்ன் பண்ணவும், ஆட எங்கள் அப்பா சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பம்புன்னு ஊர் மக்கள் அமைதியாக கலைஞ்சிடுறாங்க. ஆனால் வெண்லியோட அம்மா ஹீரோயினோட கெத்தை பார்த்து கடுப்பாகி புலம்பிக்கிட்டே அங்கே இருந்து போயிடுறாங்க. இந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கோம், ஸோ நன்றி சொல்கிற விதமாக நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுக்கிட்டே, கூடிய சீக்கிரம் இதுக்கான கைமாற நான் திரும்ப செஞ்சிருவேன்னு சொல்ல, இதெல்லாமே நம்ம கான்ட்ராக்டில் இருக்குது, அதனால தான் நான் செஞ்சேன்னு ஹீரோயின் சொல்லும்போது எல்லாம் ஓகே தான், பட் இந்த மாதிரி ரூடான ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஏன்னா நீ தனியாளாக இருந்து உன் குழந்தைங்க 2 பேரையும் பார்த்துக்கிற, ஸோ உனக்குமே கொஞ்சம் பாதுகாப்பு தேவைன்னு ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயினோட அப்பா ஒரு தடவை உன்னோட 2 குழந்தைங்களையும் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு வா, இல்லைனா உன்னை இந்த வீட்டை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு மிரட்டி இருப்பாரு. அப்பா கூட நம்ம ஹீரோயின் எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம், எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தைங்களை நான் கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லி அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, கிரெடிட் கார்டு, பணம் எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, கடந்த 6 வருஷத்துல நான் இதை விட பயங்கரமான சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்கு, அதை விட முக்கியமா நீயும் நானும் இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ்ல இருக்கோம், ஸோ தேவையில்லாம என்னை பத்தி நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுற ஹீரோ, போயும் உனக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன் பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்து ரசிக்கிற நம்ம ஹீரோ, எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் அந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆகுது, இந்த குழந்தைங்களுக்கு எப்படியும் 5 வயசு இருக்கும், ஒருவேளை இவங்க ஏன் எனக்கு பிறந்த குழந்தைங்களா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதே நேரம் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினும் குழந்தைங்களும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்த்தா பாத்ரூம்ல இருந்த ஹேண்ட் ஷவர் உடஞ்சு போய் எங்க பார்த்தாலும் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுது.
எப்ப பார்த்தாலும் ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? சரி குழந்தைங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் போய் தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, என்ன இப்படிலாம் ஈரமான ட்ரெஸ் போட்டுட்டு நின்னா நான் உன்னை பார்த்து மயங்கிடுவேன்னு நினைச்சியான்னு கேட்க, ஹீரோயினுக்கு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுது. என்ன என் அழகுல மயங்கி உண்மையாவே என்னை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன்னு பயப்படுறியான்னு கேக்குறாங்க. நான் என்னைக்குமே தண்ணியில வாழ்ற தவக்கலையை பார்த்து மயங்கினது கிடையாது. அது மட்டும் இல்லாம உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ஹீரோ போயிடுறான். ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்ல, இவன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி இந்த ஃபர்டிலிட்டிக்கான டேட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா அவன் கண்டுக்கிறதாவே இல்ல. சரி சரக்கடிச்சா தைரியம் வரும்னு சொல்லி லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்றா. இதை நம்ம ஆளு பார்த்துட்டு போச்சுடா, ஆக மொத்தம் இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ண போறாங்கிற டென்ஷனோடையே பெட்ரூம்குள்ள போனா நம்ம ஹீரோயின் அவரை வேகமா ஃபிஷ் டேங்க் மேல தள்ளி, இப்ப சொல்லு நான் பார்க்க எப்படி இருக்கேன், என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்க, நம்மால எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். வேற வழி இல்ல, இவன் மனசை மாத்தியே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் அங்க இங்கன்னு எக்கத்தப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பையும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. சோ ஆப்ஷனே இல்லாம நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கழட்டும் போது உஷாராகிடுற நம்ம ஹீரோ அவங்கள ஃபிஷ் டேங்க் மேல தள்ளி, என்ன ரொம்ப ஆர்வமா இருக்க போலன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வரவும் சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் கிஸ் பண்ண பக்கத்துல போறா. பட் நம்ம ஆளு பேக் அடிச்சிடுறாரு. பாவம் ஹீரோயினுக்கு பெரிய பல்பாகிடுது. அடுத்த தடவை பார்த்துக்கலான்ட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. பட் விடாம அவரை இழுத்து பிடிச்சி கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினை சமாளிச்சு இன்னைக்கு நைட்டு நான் எங்க அம்மாவை பார்த்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. பட்ட கஷ்டம்னா இப்படி பாலா போச்சேன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாள் தன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு பதிலா நீ நம்ம கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லவும், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதே நேரம் உன் குழந்தைங்களுக்கு காட் மதர், ஸோ இது கூட செய்யலனா எப்படி? சரி நேற்று நைட்டு உனக்கும் ஹீரோக்கும் நடுவில் எதுனா நடந்துதான்னு கேட்க, எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. உன் பையனோட உயிரை காப்பாற்ற இதை விட்டா வேற வழி இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது, ஆமாம் லாஜிக்கலாக நானுமே அதை ஏற்றுக்கிறேன். பட் ஹீரோக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிகாஸ் அவன் ஒரு பாக்ஸருங்கிறதுனால எக்கு தப்பா எங்கேயோ அடிபட்டதுனால தான் இப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான் போலன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை உனக்கு தான். ஏதாவது பண்ணி ஹீரோவோட அட்டென்ஷனை உன் சைடு திருப்ப பாருன்னு ஃப்ரெண்டு ஐடியா தராங்க. ஹீரோயினுமே அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டயர்டாகி தூங்கிடுறா. அப்ப உள்ள வந்து பாக்குற நம்ம ஆளு பாவம் புள்ளைக்கு குளிருன்னு சொல்லி பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாரு. டக்குன்னு ஹீரோயின் எழுந்திருச்சு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்ல, இவளோட ஆக்டிவிட்டிஸ் மேல சந்தேகப்படுற நம்ம ஹீரோ, நான் ஒன்னு நம்ப மாட்டேன், நீ என்ன ஏதோ பண்ண பிளான் போட்டிருக்க, எனக்கு இந்த தண்ணி வேணான்னு சொல்றாரு. நீங்க வெளியில போயிட்டு களைப்பா தாகத்தோட வருவீங்கிறதுனால தானே நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படிலாம் இக்னோர் பண்ணா என்ன அர்த்தம்னு ஹீரோயின் சினுங்கிறா. இப்ப என்ன, நான் தாகத்தோட இருக்க கூடாது அதானே? சரி நான் இந்த பியரை குடிக்கிறேன், நீ இந்த தண்ணி குடி, நம்ம 2 பேரும் சமாதானத்துக்கு வருவோன்னு ஹீரோ சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயின் தயங்குறாங்க. என்ன செடியூஸ் பண்றதுக்காக இதுல ஏதாவது கலந்திருக்கியான்னு கேட்க, ஹீரோயினால பதில் சொல்ல முடியல. அதே நேரம் குட்டி பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும்னு ஹீரோயின் கையில வச்சிருக்க கிளாஸை வாங்குறா. ஆனா குடிக்க விடாம தடுத்துடுறாங்க. அப்ப நான் சொன்னது உண்மைதானான்னு ஹீரோ கேட்க, சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் அந்த தண்ணியை மடமடன்னு குடிச்சிட்டு குட்டி பாப்பாவுக்கு வேற கிளாஸ்ல தண்ணி ஊத்தி தராங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு ஹீரோ போய் குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த மருந்து ஏற்படுத்தின எஃபெக்ட் நம்ம ஹீரோயின் உடம்புல நிறையவே உஷ்ணத்தை கிரியேட் பண்றதுனால எனக்கு ரொம்ப சூடா இருக்கு ஹாட்டா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. தடிக்கு ஹீரோ மேல விழுந்ததும் 2 பேர் மேல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற ஹீரோ தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் தான் கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்கல்ல, சோ அவரை அங்க இங்கன்னு தொடவும், இதுக்கப்புறம் அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்டன்ல விட்டு, இங்க உனக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், நல்லா மூச்சு விட்டுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளவான்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் அதுக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஐயோ இவ கூட ஒரே தொல்லையா போச்சுன்னு புலம்பிக்கிட்டே வந்து தூக்கி 2 குழந்தைங்களோட அம்மாவா இருந்துக்கிட்டு, ஏன் இப்படிலாம் செய்யறேன்னு கேட்க, நீ தான் ரொம்ப ஜென்டில்மேன் ஆச்சே, ஸோ ஜென்டில்மேன் எதுக்காக என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், போனா போதுன்னு வந்து காப்பாத்தின பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு திரும்ப விட்டுட்டு போயிடுறாரு. ப்ளீஸ் மிஸ்டர் ஜென்டில்மேன் என்னை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் தண்ணிக்குள்ள தத்தளிக்க ஆரம்பிச்சிடுறா. போனா போது பாவுன்னு இறக்கப்பட்டு ஹீரோவுமே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுடுறாரு. ஆனா அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்கிறதுனால மனசு கேட்காம அவங்கள தூக்கி உட்கார வச்சு டேப்லெட்லாம் கொடுத்து,
இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, குழந்தைங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப பொறுமையா நடக்கவும் கொஞ்சம் வேகமா வந்தா என்னன்னு ஹீரோ கேட்க, எங்க அம்மா இப்படிலாம் நாங்க சாப்பிடும்போது அவசரப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்க ஆரோக்கியம் தான் முக்கியம்னு குட்டி பசங்க சொல்லவும், என்ன எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அம்மாங்கிறீங்க, உங்க அப்பா எதுவுமே சொல்லி தரலையான்னு ஹீரோ கேட்க, நாங்க இதுவரை எங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு குட்டி பசங்க சொல்றதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ற ஹீரோ, ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா, சரி உங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்கன்னு கேட்க, எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க, எங்க தாத்தாக்கு எங்களை சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் எங்க அம்மா அவங்க யாரும் வேணான்னு எங்களை தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு குழந்தைங்க சொல்லவும், அப்போ நிஜமாவே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவ தனியாளா இருந்து தான் குழந்தைங்களை வளர்த்திருக்கா, பிளஸ் தன்னோட பிசினஸையும் ரன் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுறதுனால குழந்தைங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. இதை நம்ம ஹீரோ கூட பாக்ஸிங் மேட்ச்ல சண்டை போட்டு தோத்து போன பைலுங்கிற ஒருத்தன் பார்த்துட்டு தன்னோட பாஸான மிஸ்டர் ஹை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மர்ம நபர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்னோட 2 குழந்தைங்களையும் கடத்தி வச்சிருக்கேன், அவங்க உனக்கு உயிரோட வேணும்னா நைட்டு 7 மணிக்குள்ள இந்த இடத்துக்கு $1 மில்லியன் பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லி மிரட்டவும், பாவம் ஃபீவரோட இருக்கிற நம்ம ஹீரோயின் பதறி போய் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது, நீ மட்டும் போலீஸ்க்கு போனீனா நாங்க இறக்கமே இல்லாம குழந்தைங்க 2 பேரையும் கொன்னுடுவோன்னு பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் அனுப்புறாங்க. பயந்து போயிடுற ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோக்கு கால் பண்றா. பட் தன்னோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஹீரோயினோட ஃபோன் காலை பார்த்து கடுப்பாகிடுற வென்லி அதை கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. நான் இல்லாதப்போ என்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், 6 வருஷத்துக்கு முன்னே நான் உனக்கு பண்ணதை நீ மறந்துட்டியான்னு வென்லி கேட்க, எனக்கு உன் மேலே தனி மரியாதை இருக்கு, ஸோ நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி குழப்பிக்காத, முக்கியமாக தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதன்னு ஹீரோ சொல்லிடுறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகிடுற வென்லி வெளியில் வந்ததும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி, என்னால் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, நான் ஒரு ஷாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது பைலு தன்னோட பாஸ் கூட சேர்ந்து ஹீரோவோட ஒய்ஃபான ஹீரோயினை தூக்க ஏதோ ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தானுங்க, ஸோ ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து, இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இல்ல ஹீரோ ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காருன்னு வென்லி போய் சொல்லிடுறா. இங்க இவளோட சூழ்ச்சமும் தெரியாம பாவம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அதுவே இங்க நம்ம ஹீரோ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம ஹீரோயின் கரெக்டா டேப்லெட் சாப்பிட்டாங்களா, சாப்பாடு சாப்பிட்டாங்களா, ரெஸ்ட் எடுத்தாங்களாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ண மொபைல் எடுத்தா அது ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னவா இருக்குங்கிற சந்தேகத்தோடையே ஆன் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. தென் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட காரில் பெட்ரோல் தீர்ந்து போயிடுறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க சீனியர் மிஸ்டர் டாங்ஃபு ஹீரோயின் இப்போ எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, சாமி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வருது. ஃப்ரெண்டு வசமா மாட்டிக்கிறாங்க. டாங்ஃபுவுமே பார்த்துடுறாரு. வேற வழி இல்லாம அட்டன் பண்ணதும், நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா இந்த இடத்துக்கு வான்னு ஹீரோயின் சொல்ல, பதறி போய் ஃப்ரெண்டு உடனே கிளம்பி போறாங்க. என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாங்ஃபு அவங்கள ஃபாலோ பண்றாரு. ஒரு வழியா எப்படியோ பல சோதனைகளை தாண்டி நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஹாயோட குடவுனுக்கு அவர் கேட்ட பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து, ஒழுங்கா என் குழந்தைங்களை திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவங்க எங்க என்கிட்ட இருக்காங்க, நீங்க போய் பிக்கப் பண்ணாததுனால இன்னும் ஸ்கூல்ல தான் இருப்பாங்க, நான் சும்மா வாய்ஸ் ஜெனரேட்டர் ஏஐ வச்சு விளையாண்டு பார்த்தேன், நீங்களும் நம்பி காசை எடுத்துட்டு வந்துட்டீங்க, சரி வந்ததுதான் வந்துட்டீங்க, காசை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு மிஸ்டர் ஹாய் சொல்ல, அடப்பாவி ஃபீவர்ல கடந்த என்ன இப்படி ஏமாத்திட்டியேன்னு டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் என்னால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. நான் குழந்தைங்களை கடத்திட்டேன்னு சொன்னதும் ஸ்கூல்ல போய் விசாரிக்காம இங்க கிளம்பி வந்தது உங்க தப்பு, இதுல நான் என்ன பண்ண முடியும், காசை வச்சுட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்துறான். ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு மறுக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. என் இடத்துக்குள்ள பணம் வந்துருச்சுன்னா அது என்னோட பணமா தான் இருக்கணும், ஸோ உன் ஒய்ஃபை என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லி ஒழுங்கா அவளை இங்க இருந்து அழைச்சிட்டு போன்னு மிஸ்டர் ஹை சொல்ல, காரணமே இல்லாத விஷயத்துக்காக எதுக்காக என் ஒய்ஃப் பணம் கொடுக்கணும்னு ஹீரோ கேட்க, நான் பாக்ஸிங் மேட்ச்ல உனக்கு அகெயின்ஸ்டா விளையாடின என் ஆளு பைலு பேர்ல பணம் கட்டினேன், ஆனா நீ அவனை தோற்கடிச்சதுனால எனக்கு நிறையவே லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் உன்னோட ஒய்ஃபை நான் ஏமாத்தி காசு வாங்க முயற்சி பண்ணேன்னு மிஸ்டர் ஹை சொல்றாரு. யாரா இருந்தாலும் லீகலா சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டுன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படிலாம் நேர்மையா இருந்ததுனால தான் சார் 6 வருஷத்துக்கு முன்ன நடந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல மாட்டி பெர்மனண்டா பாக்ஸிங் மேட்ச்ல இருந்து பேன் பண்ணாங்களான்னு ஒருத்தன் கேட்டு கலாய்க்கிறான். ஆக்சுவலா 6
வருஷத்துக்கு முன்ன ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்ல வின் பண்ண நம்ம ஹீரோவை மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி தான் இப்போ இவங்கெல்லாம் பேசி கலாய்க்கிறாங்க. ஸோ நம்ம ஆளு ரொம்பவே ஃபீல் பண்றதை பார்த்துட்டு ஹீரோயின், ஓகே இப்போ நாம ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்துவோம், அதுல ஹீரோ ஜெயிச்சிட்டாருன்னா பணம் எனக்கு, அதுவே தோத்துட்டாருன்னா மொத்த பணத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லவும் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ இதுல வின் பண்ணுவேன்னு ஹீரோயின் மோட்டிவேட் பண்றாங்க. அட அட அட, என்ன ஒரு கெமிஸ்ட்ரி! ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், பட் எனக்கு அந்த காசு வேணும், அதனால நான் என்னோட ஆளு பைலுவை களத்துல இறக்குறேன்னு மிஸ்டர் ஹை சொல்ல பீதி ஆகிடுறாங்க. போன மேட்ச்லயே ஹீரோ என்ன கொண்டு இருக்க வேண்டியது, ஏதோ தப்பிச்சிட்டேன், இப்ப நான் சாக விரும்பலன்னு சொல்லவும் அது கூட கரெக்ட் தான். ஓகே, இந்த மேட்சோட ஒரே ரூல்ஸ், யாரு கையில என்ன வெப்பன் கிடைச்சாலும் அதை வச்சு ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணலாம், சாகடிக்க கூட செய்யலாம். ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த $1 மில்லியன் பரிசு தொகை தரப்படும்னு மிஸ்டர் ஹை சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஆளு ரிங்ல இறங்கிடுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.